என்ன நினைச்சாருன்னு தெரியல. நாடகம் முடிஞ்ச உடனே என்னை தூக்கி கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி, எங்க தங்கச்சிக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி அண்ணாதுரை கிட்ட காட்டுறாரு. அப்பதான் ஜமீன் சிஸ்டத்துக்கு அவங்க பேச்சு நடையும் அவங்க வந்த வருஷமெல்லாம் ஒத்து போகுதான்னு பார்த்தேன். அம்மா இங்க கடைசி மைனர் பாண்டியன் கூட பழகுனவர் இங்க இருக்காருன்னு சொன்னாங்க. இந்த வீட்டு கதவுல தான் அந்த துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சாமே, அது இந்த வீடு தானான்னு கேட்டேன். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்து உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களினுடைய கவனத்தை பெற்ற வருச நாட்டு ஜமீன் என்கிற வரலாற்று கதையை எழுதிய மதிப்புக்குரிய வடவீர பொன்னையா அவர்களை சந்தித்து நாம் பேச இருக்கிறோம். அண்ணே வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணே, நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கதையை எழுதி புகழ் பெற்ற ஒருத்தர். ஆனால் அந்த வடவீர பொன்னையா அப்படிங்கிறது ஒரு உங்களுடைய இயற்கை பெயர் போல் அது தெரியலை, துணை பெயர் போல் இருக்குது. அந்த வருச நாட்டு ஜமீன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பேரை வச்சுக்கிட்டீங்களா? அந்த பேர் எப்படின்னு வச்சுக்கிட்டீங்க? அந்த பெயர் வந்ததுக்கு காரணத்துக்கு முன்னாடி என்னுடைய இயற்பெயர் முதல்ல சொல்லி ஆகணும். சரி. என்னுடைய இயற்பெயர் பொன் சந்திரமோகன். சரி. அப்பா பேர் பொன்னையா. சந்திரமோகன் எனக்கு 1956 எனக்கு பெயர் வைத்தவர் அறிஞர் அண்ணா. அடேப்பா. அது எப்படின்னா, பெரிய குளத்தில் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி. ராத்திரி 12:30 மணிக்கு ட்ராமா முடியுது. சரி. அப்போ நான் பிறந்து 3 நாள் குழந்தை. சரி. திராவிட இயக்கத்தில் பங்கு இருக்கிற எங்களுடைய கோபால் மாமான்னு ஒருத்தர், எங்கள் அம்மாவோட பிறந்தவர், தாய் மாமன். சரி. என்ன நினைச்சாருன்னு தெரியல. நாடகம் முடிஞ்ச உடனே என்னை தூக்கி கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி, எங்க தங்கச்சிக்கு பையன் பிறந்திருக்கான், ஆம்பளை பையன் பிறந்திருக்கான்னு சொல்லி அண்ணாதுரை கிட்ட காட்டுறாரு. சரி. உடனே அவர் சந்திரமோகன் பிறந்து விட்டானா அப்படின்ட்டாரு. அடையாப்பா. ஏன்னா அப்போ ஓடிக்கிட்டு இருந்த நாடகத்துக்கு பெயரு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அல்லது சந்திரமோகன், அந்த நாடகத்துக்கு பெயரே. சரி. சரி. அதனால அதுல கடைசியில எப்படின்னா, சந்திரமோகன்கிறது ஒரு கற்பனை பெயர் தான். அந்த நாடகத்துல சந்திரமோகன்கிற நாடகத்துல சிவாஜிக்கு, சத்ரபதி சிவாஜிக்கு உதவியாளராக இருப்பாரு. அவர் கூட சேர்ந்து போராடுவார். சரி. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசன் ஆகலாமா, பதவிக்கு வர முடியுமா அப்படிங்கிற கதை அது. கடைசியில் அதுல சிவாஜி ஜெயிச்சிருவாரு. சரி. அது காக்கப்பற்றா நடிச்சது அறிஞர் அண்ணா. ஓஹோ. அதனால லாஸ்ட்ல எல்லாம் நல்லபடியா கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி சிவாஜி கடைசி வசனம் சொல்லுவாரு. உன்னை போல வீரர்கள் இருந்தா நாட்டு மக்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது, உயர்வு தாழ்வுங்கிற இது அடியோட ஒளிஞ்சு போயிடும். சரி. எதிர்காலத்தில் உன்னை போல் 1000 சந்திரமோகன்கள் பிறப்பார்கள் அப்படிங்கிறதான் கடைசி வசனமே. சரி. கடைசியில் நான் அந்த நேரத்தில் 3 நாள் பையனா என் மாமா தூக்கி போட்டதுக்கும் அதுக்கும் பொருத்தமா இருந்திருக்கு போல் இருக்கு. சரி. உடனே அறிஞர் அண்ணாவுக்கு ஞாபகம் சந்திரமோகன் பிறந்து விட்டானாரு. அப்படி வந்ததுதான் சந்திரமோகன் பேரு. அற்புதம், அற்புதம். அப்புறம் 1989 அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட டிஎம்இ படிச்சதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல வேலையை முடிச்சுட்டு, சரி, ஆக்சுவலாக நான் ஃபோட்டோவும் எழுத்தும் ஒன்றா ஆரம்பித்தேன். ஓஹோ. கல்லூரியில் படிக்கும்போதே பொன் சந்திரமோகன், பொன்சன் அப்படிங்கிற பெயரில் தான் கதை கட்டுரையெல்லாம் எழுதுவேன். சரி. என்னுடைய முதல் சிறுகதை 1975 ஆனந்த விகடன்லேயே வந்திருக்கு. சரி. என்னுடைய கதை வந்திருக்கு. அப்புறம் சிறுகதை வந்திருக்கு. அப்புறம் குமுதத்தில் இப்படி பல இதழ்களில் 85 வரைக்கும் சாவி, இதயம் பேசுகிறது எல்லாத்துலேயுமே எழுதிட்டு வந்திருக்கேன். சரி. 2 பெயர் தான், பொன் சந்திரமோகன், பொன்சன். பொன் சந்திரமோகன் சானா இன்னு கடைசியில் 2ஐயும் சேர்த்து பொன்சன். ஆமா. அதுக்கு பிறகு விகடனில் வேலை கிடைச்ச பிறகு, அதாவது மதன் சார் அங்க இருந்தார். சரி. வந்தார்கள் வென்றார்கள் பார்த்தீங்களா? ஆமா. அவரு கார்ட்டூனிஸ்ட் மதன். அவரு கூட எனக்கு தொடர்பு இருந்தது. சரி. அப்போ ஞானி அப்போ அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு 90. சரி. அவங்க கூட தொடர்பு இருந்ததுனால லேஅவுட் ஆர்டிஸ்டா முதல்ல எங்க வேலை செய்றீங்கன்னா, இங்க அதை விட சம்பளம் இங்க கூட தரோம், நீங்க கீழே ஜாயின் பண்ணலாமே, எழுதுறீங்க, லேஅவுட் பண்றீங்க, நல்லா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, அதனால இங்கேயே வந்துருங்கன்னு அவங்க சொன்னதுனால அங்க போய் சேர்ந்துட்டேன். சரி.
சேர்ந்து ஃபோட்டோவே எடுப்பேன். ம். சின்ன சின்ன துணுக்குகள் எழுதிக்கிட்டு இருந்தேன். சரி. லே அவுட் பண்ணும்போது இந்த ஓவியர் அரஸ், ம். அப்புறம் அங்கே இருந்த மற்ற லே அவுட் ஆர்டிஸ்ட்கள் ம். எல்லாம் இருந்தாங்க. ம். அப்போ நான் என்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி. இந்த கிராமத்து கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி. அப்போ அரசுக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ம். எங்கள் ஊரில் ராத்திரி 12:30 மணி இருக்கும். ம். எங்கள் ஊர்லலாம் வருஷ நாட்டு மலையில் கொசு கடிக்காது. ம். எதுக்குன்னா கொசு வாயை பழியஞ்சித்தேன் கட்டி போட்டேன் அப்படின்னு. கொசு வாயை கட்டுறது ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு. சரி. என்ன கதை அப்படின்னு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சோடனே, இது பின்னாடி இருந்து எங்கள் ராவ் சாரு, மதன் சாரு, அசோகன், ஆசிரியர் அசோகன் 3 பேரும் அப்போ தான் லே அவுட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சா. சரி. 1 மணிக்கு பிரிண்டிங் போகணுமே. சரி. ஜூனியர் விகடன். அதனால லே அவுட் ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்போம். வந்தோடனே இவர் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு, நான் சொன்னதை கதையை கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிராமத்து கதை. சரி. உள்ள வந்தவர் என்ன பண்ணிட்டாரு, என்னடா சிரிப்பு, யார் சிரிக்கிறது அப்படின்னு ஒரே மிரட்டல். நான் டக்குன்னு உடனே அந்த காதில் இருக்க பென்சில் எல்லாம் எடுத்து கீழே போட்டு பேசாமல் இருந்தேன். என்ன கதை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வேலை செய்யறதுல ஒன்றும் செய்யறதில்ல, லே அவுட்டும் சரியில்லை, என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டினவர், எந்திரி வெளியே போ அப்படின்னாரு. நானும் மெல்ல அமைதியாக எந்திரிச்சு வெளியே போகும்போது, வரும்போது கதையோட வரணும் அப்படின்ட்டாரு. இதுதான் விகடன். அதாவது செல்லங்கொஞ்சியும் கதை வாங்குவாங்க, மிரட்டியும் கதை வாங்குவாங்க. ஏன்னா எஸ்.எஸ். வாசனோட பாரம்பரியம், எஸ். பாலசுப்ரமணியன் ஆசிரியரோட பாரம்பரியம். அப்படி வந்ததுல எப்படி ஆளுகிட்ட வேலை வாங்கணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சரி. இப்ப இல்லைண்ணே, இப்ப நீங்க வந்து அப்படித்தான் வந்தேன். ஆமா. அப்படி சந்திரமோகன் இயல்பான பேரு. ஆமா. பொன்சன் நீங்க புனை பேரா வச்சுக்கிட்டது. ஆமா. இது என்னென்ன வடவீர பொன்னையா? இப்பதான் அந்த வடவீர பொன்னையா வர்றாரு. நான் வெளியே போனேன்ல. சரி. போனா என்னடா கதை எழுத சொல்லிட்டாங்களே, நமக்கு அம்மா சொன்ன கதை, பாட்டி சொன்ன கதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு இங்க சும்மா அடிச்சு விட்டான். சரி. ஆனா உண்மையான கதை தேடணும்னா நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன கதையை நான் சொல்றேன். அடுத்து சொல்றேன் எப்படி தேடி போனேன், முதல்ல அந்த கதை எப்படி சொல்லணும்னு சொல்றேன். சரி. என்னன்னா திருப்பி வரும்போது ஒரு 3 அத்தியாயம் மட்டும் எழுதினேன். சரி. மிஞ்சி போனா ஒரு 12 அத்தியாயம் வரும், 7 அத்தியாயம் வரும், 12 அத்தியாயம் வரும். சரி. அப்படிங்கிற நினைப்புல தான் எழுதி கொடுத்தேன். சரி. அசோகன் பார்த்துட்டு உள்ள கொண்டு போய் மதன் ராவ் 2 பேர்கிட்ட கொடுத்தாங்க. சரி. திருப்பி வெளியே வரும்போது எனக்கு வந்து கையை கொடுத்துட்டு, சக்சஸ் பிரமாதம், உன்னை மதன் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோடனே திரும்ப மதன் சார் ரூம் போனேன். சரி. என் கூட எப்போ ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க. சரி. நான் உள்ள போன உடனே ராவ் சார் முதல்ல கை கொடுத்தாரு. முதல்ல அவன் பேரை மாத்தணும் அப்படின்னாரு. சரி. அவர் சொன்னது அதான். ஏன்னா இதை படிச்சு பார்த்தா 90 வயசு கிழவன் எழுதுன மாதிரி இருக்கு. கல்கி வந்து புறவிகள் பறந்தனன்னு எழுதுவாரு சரித்திர கதை எழுதும்போது, நீ குருத ஓடுச்சுன்னு எழுதுற. அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு 90 வயசு ஆள் எழுதுற மாதிரி தான் இருக்கு. சரி. அதனால உன் பேரை மாத்தணும். அதனால உங்க ஊர் பேரு, தாத்தா பேரு, அப்பா பேரு இதெல்லாம் கலந்து பேர்கள் ஒரு 4-5 பேர் எழுதி கொண்டு வா அப்படின்னாரு. சரி. நானும் சரி, அந்த காலத்து ஆளுகள்லாம் ஊர் பேரை சேர்த்து போடுவாங்க. ஆமா. வரலொட்டி ரங்கசாமி அப்படிலாம் அந்த ஊர் பேர் சேர்ந்து தான் வரும். ஆமா. அந்த முதலியார், இந்த சேடப்பட்டி முத்தையா. ஆமா ஆமா. ஊர் பேர் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி, சேடப்பட்டி முத்தையானெல்லாம் வருது, பேரே வருது பாத்தீங்களா. ஆமா. மதுரை பொண்ணு தாயி அப்படிலாம் வரும். அந்த மதுரை சுந்தர வடிவு. ஆமா. MS சுப்புலை, கொல்லங்குடி கருப்பாயி, கொல்லங்குடி கருப்பாயின்னு அது மாதிரி இப்படி வந்தாதான் அந்த காலத்து பேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடவீர நாயக்கம்பட்டி பொன்னையா அப்படின்னு எழுதியிருந்தேன். சரி. அப்புறம் ராவ் சார் தான் பார்த்து மதன் ராவ் 2 பேர் டிசைட் பண்ணி இந்த கதைக்கு வடவீர பொன்னையாங்கிறது தான் கம்பீரமா இருக்கு, ஒரு பழைய ஆளு பேரு மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயக்கன் பட்டிங்கிறத சுழிச்சு டெலீட் பண்ணிட்டாங்க. சரி. அப்புறம் வடவீரன் பொன்னையா அப்படிங்கிற பெயரில் தான் போட்டு பண்ணிட்டாங்க. புரியுது. 3 இஷ்யூ வாங்கி வச்சுட்டு பழையபடி ஊருக்கு போயிட்டு, ஏன்னா இந்த இஷ்யூலேயே ஆரம்பம். புரியுது புரியுது புரியுது. அதாவது அப்போ முதல்வராக இருந்தது ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவோட அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த என்னை இவர் விரட்டினார் இல்லையா, அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஜெயலலிதா கிட்ட ராவ் சார் கூப்பிட்டு போறாரு ஃபோட்டோ எடுக்க. சரி. ஏன்னா அவங்களோட கேள்வி பதில் வாசகர்கள்ட்ட கேட்டிருந்தாங்க, கேள்வி பதில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியெல்லாம் கொண்டு போயிருந்தோம். அம்மா நீங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் எழுதி கொடுக்கணும், 2 வாரம் கழிச்சு அதை நாங்க போட போறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சரின்னு ஒப்புக்கிட்டாங்க. நான் போய் கேமராவை தொட்டோன்னே, பிரதர் கேமராவை வைங்க, போட்டோ நானே கொடுத்து அனுப்புறேன், நீங்க எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. உன்னை எங்க ராவ் சார் எடுக்க வேணாம், விட்டுருங்க அப்படின்ட்டாரு. அப்படியே அன்னைக்கு போட்டோவே எடுக்கல. சரி. அதுக்கு முன்னாடி மேடையில் அதெல்லாம் நிறைய எடுத்த படம் இருக்கு, அன்னைக்கு எடுக்க முடியல. சரி. இது எதுக்குன்னா அந்த ராவ் சார் அப்ப அவங்ககிட்ட வாங்கின கேள்வி பதிலும் என்னுடைய வருஷநாட்டு ஜமீன் கதையும் ஒரே ஜூனியரோடலாம் ஆரம்பிக்கிறாங்க.
ஆடாடா. ஒண்ணு அது ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிறப்பு. அது ஒரு சிறப்பு. அது வடவீர பொன்னையான்னு போட்டு தான் அந்த கதை ஆரம்பிக்குது. புரியுது. முற்றிலும் அந்த வித்தியாசமான அந்த சரிண்ணே, கலர். இப்ப உங்களுக்கு ஆமா. வந்து ஒரு கொசு வந்து எங்க ஊர்ல கடிக்காது, பளிய சித்தன் வாயை கட்டி போட்டான்னு நீங்க சொன்னீங்க. ஆமா. அதிலிருந்து இது தொடங்குச்சு. ஆமா. இந்த வருச நாட்டு ஜமீன் கதையை எழுதணுங்கிற நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. ம். சரி, இந்த கதை குறித்து மேலும் தரவுகள் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஆமா. மேலும் ஒரு தொடரை நீட்டிட்டு போகணும்னா நிறைய செய்திகள் தேவைப்படும். ஆமா. அதுக்காக நீங்க மேற்கொண்ட பயணங்களை பத்தி சொல்லுங்க. ஆமா. முதல்ல இந்த கதையை தேடி போறதுக்காக நான் நினைச்சதுன்னா, ஜமீன்தார்னா அந்த ஆடம்பரமான உடைகள், ஆமா, ஒரு அந்த அந்த ஜமீனோட ஜமீன் அந்த முண்டாஸ் உருமா, மாதிரி, அந்த அந்த முண்டாசு, இதெல்லாம் உருமாம கட்டி காதுல டோலக் போட்டு இதெல்லாம் ஒரு இதா ஒரு இருப்பாங்க. கம்பீரமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்கடா இருக்காங்க? நம்ம போடி நாயக்கனூர் ஜமீன், தேவாரம் ஜமீன், கண்டம்னூர் ஜமீன் கேள்விப்பட்டிருக்கான். ஆனா சிங்கானூர் இப்ப ஜமீன், ஆமா, இப்ப ஜமீன்கிறதே இல்ல. எட்டயபுரம் ஜமீன் இதெல்லாம் கேள்விப்பட்டதுதான். ஆமா, இப்ப ஜமீன்களே இல்ல. இப்ப அவங்க எல்லாம் எங்கடா போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு ஊர்ல போய் ஒரு பையன், அரண்மனைப்புதூர் சுப்புராஜன் அந்த பையன் பேரு, அந்த பையனை முதல்ல பிடிச்சேன். அப்ப இது மாதிரி கடைசி ஜமீன்தார் வாரிசு இல்லைன்னு சொல்றாங்க. அந்த ஜமீன் பாரம்பரியத்தில் இப்போ ஜமீன் பட்டம் கட்டியிருக்காருல, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு. ரெடியா இருங்கண்ணே, சாயங்காலம் கூட்டு போறேன் அப்படின்னாரு. சரி. அப்பதான் ஒரு ரேஷன் கடையில் நான் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். ஒருத்தர் பனியன் முண்டா பனியன் போட்டுக்கிட்டு, சரி, இந்த அரிசி இதெல்லாம் அளந்து போடுவாங்க இல்லையா? ஆமா. அப்ப நான் போகும்போது அங்க ஒருத்தர் முண்டா பனியன் அதே மாதிரி போட்டு, பருப்பு இதெல்லாம் போட்டு, ஏமா எத்தனை டவமா சொல்றது பிடிமா அப்படின்னு சொல்லி அளந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. சரி. இந்த அவர் தானே எல்லாமே நமக்கு எல்லாம் சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொன்னோடனே, சரி அவர் வந்து ஜமீன்தார்ட்ட கூட்டு போவார் போல் இருக்கு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பழைய துணி எடுத்து இப்படியே தட்டிட்டு வந்தார். பக்கத்துல வந்தார். வந்தோன்னா, சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு. காப்பி சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, இருங்க டேய் 2 டீ கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்ணி, எங்க இதுல எப்படின்னாங்க, வந்தாரே முதல்ல பசி அமர்த்தது, விருந்தோம்பல் தான் எங்களுக்கு அப்படின்னு. சரிங்க, டீ சாப்பிட்ட பிறகு ஜமீன்தாரை காட்டுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஐயா ஜமீன்தாரை பார்க்கணும் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னாரு. இல்ல ஜமீன்தார் தாங்க நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு, அவர்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்குன்னு தம்பி சொன்னாரு. இல்ல நான் தான் ஜமீன்தார், சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு 2 நிமிஷம் பேசவே இல்லை. சரி, ஒருவேளை அவர் நம்மளை கிண்டல் பண்றாரா? நான் தான் ஜமீன்தார்னு ஒரு சொன்னா, ரேஷன் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் இந்த அரிசி பருப்பெல்லாம் அளந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, நினைச்சு பார்த்தேன். அந்த காலத்து ஜமீன்தார்கள் வந்து அரண்மனைக்கு முன்னாடி வரிசையா நிப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு அளந்து போடுவாங்க, காசு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜமீன் பாரம்பரியம் கடைசியில இவர் தான் வாரிசு ஜமீனோ அப்படின்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நம்ம வீட்டுக்கு போவோம், உங்களுக்கு பழைய போட்டோ எல்லாம் இருக்கு, நல்ல வேலை இந்த நேரத்துல வந்தீங்க. ஒவ்வொரு தை மாசத்துக்கு முதல் நாள் போகி பண்டிகை வரும்ல, அப்ப எங்க வீட்டுல இருக்க பழைய விஷயத்தை பூரா வைகை டேம்ல தூக்கி போடுவான், வைகை ஆத்துல போட்டுருவான், பழச பூரா தூக்கி போடுவான், அதுல மிச்ச போட்டோஸ் இருக்குன்னாரு. எனக்கு பக்கெட் போச்சு. அப்ப இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வைகை ஆத்துல எத்தனை போட்டோ போயிருக்கோம், எவ்வளவு தாள்கள் போயிருக்கோன்னு தெரியலன்னு. அவர் பேர் சுந்தர வடிவேலு. சரி, அவரு வாரிசு பட்ட வாரிசு ஜமீன்தார். சரிங்க, சுந்தர வடிவேலு பட்ட வாரிசு ஜமீன்தார். ஓகே, அவர் வந்து பாலகோம்பை சேர்ந்தவர். இந்த அரண்மனை புதூருங்க தேனிக்கு பக்கத்துல, சரி, 1 கிலோமீட்டர்ல இருக்கிறது, தேனியோட ஒட்டி தான் இருக்கும். அது கண்டம்னூர் போற வழியில் இருக்கு. சரி, அது ஜமீன்தார் உருவாக்குனா ஒரு ஊர், அதனால அது அரண்மனை புதூர்னு பேரு. சரிங்க, அந்த ஊர்ல இருந்தார். அவர் கூட சேர்ந்து அப்புறம் அந்த ஜமீன் வாரிசுகள் மாப்பிள்ளை நாயக்கர்கள்னு சொல்லுவாங்க. ஜமீன்தார்களுக்கு கைட் பண்ற மாப்பிள்ளை நாயக்கர்கள் யாருன்னா, ஜமீன்தார் வந்து கெட்ட வழியில போனா நீ போறது தப்புன்னு சொல்றவங்க மாப்பிள்ளை நாயக்கர்கள். இந்த தாய்மாமன்கள் திருத்துவாங்க பாருங்க, அது மாதிரி அவங்க. சரி, அவங்களும் அவங்கள சுத்தி தான் இருக்காங்க. சரி, போனோடனே ஒரே கலகலப்பாயிட்டாங்க. சரி, சரின்ட்டு அவங்ககிட்ட இருந்த முதல்ல புகைப்படங்களை முதல்ல வசூல் பண்ணேன். ஓகே, அதுல முதல்ல பார்த்தா அவர் சொல்லும் போதே அது கொஞ்சம் பெருமையா தான் சொன்னாரு. இவர் தான் எங்க ஜமீன்தாரு, இங்க ஒய்யாரமா அப்படி படுத்திருக்கா இல்லையா, அதுதான் நாட்டியக்காரி ஜனகம் அப்படின்னு. ஒய்ஃபான்னு கேட்டேன். பொண்டாட்டி இல்ல, அப்புறம் சொல்றேன். இது நாட்டியக்காரி, இது மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்த பொண்ணு இது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவர் எப்படி கதையை ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி நம்ம எப்படி வியந்தமோ, இதை முதல்ல அவர் சொன்னதை அப்படியே நம்ம கதையா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதைத்தான் முதல்ல அத்தியாயமா ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுக்கு பிறகு நடக்கிற கதை எதுவுமே எனக்கு தெரியாது. சரி, ஜமீன்தாரோட கதைகள், ஜமீன் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க லேசா தான் தெரியும். ஆமா, ரெண்டாவது ஜமீன் சிஸ்டமும் தெரியாது. ஜமீன் சிஸ்டம்னா அங்க மந்திரியா யாரு, அவங்களுக்கு என்ன தண்டனை, சட்டத்திட்டங்கள் என்ன, அவங்களோட அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் அப்ப எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் அந்த 3 அத்தியாயம் எழுதி முடிச்சுட்டு
திரும்ப இதை கொண்டு போய் கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஆமாம். அப்போ எங்கள் பெரியவர் எம்டி பாலசுப்ரமணியன் சார் கூப்பிட்டார். ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து அமெரிக்கா போக வேண்டியிருக்கு, ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போக வேண்டியிருக்கு, ராவ் சாரும் மதன் சாரும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ சொல்லும்போது சொன்னார், இது ஆரம்பத்தில் ஒரு கற்பனையாக ஃபோட்டோவை வச்சு என்ன கற்பனை ஓடுதோ அதை தான் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது உண்மை கதைன்னு சொல்கிறீங்க. அப்போ நடந்த சம்பவத்தை வந்து கற்பனையில் இப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிற கற்பனை பண்ணலாம். ஒரு ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஃபோட்டோவை வச்சு இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் நீ கற்பனை, உனக்கு அந்த அளவுக்கு உரிமை இருக்கு. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? அதாவதுன்னு சம்பவம் வரலாறு. ஆமாம். ஆனால் அந்த வரலாறு நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஆமாம். அப்போ அதை ஒரே ஒரு புகைப்படத்தை வச்சு இப்போ நீங்கள் கற்பனையாக ஒரு கதையை உருவாக்குறீங்க. அப்படிங்கும்போது அதற்கான வசனங்கள் எல்லாம் நீங்கள் தானே எழுதி ஆகணும். நான் தான் எழுதி ஆகணும். ஆமாம். அப்போது அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா ஆதாரத்தோடு இருக்கணும் அது. ஓஹோ. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் கொன்னுட்டான்னு தெரிஞ்சிருச்சு, கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வசனத்தை எப்படி நம்ம எழுதலாம்னா, இதோட நீ ஒளிஞ்சு போடா என்று சொல்லி அவனை வெட்டினான் அப்படின்னா அது உண்மை. ஆமா. ஏன்னா சொல்லும்போது இப்படி சொல்லிட்டு வெட்டினா செத்து போயிட்டான் அப்படின்னா உண்மையாயிருது. ஆமா. அப்போ அவங்க 2 பேரோட கதை முழுசா மற்ற ஜனக கிட்ட கேட்டாதான் அவங்களோட இயல்பு என்ன, ஏன் அந்த ஜனகம்ங்கிற கதாநாயகியை மெட்ராஸ்ல இருந்து கடத்திக்கிட்டு வந்தாரு, அப்ப என்ன பேசி கடத்திக்கிட்டு இருப்பாரு, எப்படி ஏமாத்திருப்பாரு, அந்த நேரத்தில் அவர் கல்யாணம் ஆயிருந்துச்சா ஆகலையா, இதையெல்லாம் நான் தேட வேண்டியிருந்தது. சரி. அப்போ நிச்சயமா பழைய வரலாறை படிச்சாதான் இது தெரியும் அப்படின்னு எம்டி எனக்கு பாலசுப்ரமணியன் சார் எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஆமா. சிஸ்டம் தெரியாம ஜமீன் கதை உண்மை கதைன்னு போடக்கூடாது, ஜமீன் சிஸ்டம் எடுத்து படிக்கிறாங்க. சரி. அப்பதான் என்ன பண்ணேன், அந்த 3 அத்தியாயம் முடிச்ச உடனே ஜமீன் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு ஆவண காப்பகம் இருக்கு இல்லையா, ஆமா, எக்மோர்ல இருந்தது. ஆமா. அப்ப என் நண்பர் அங்க ஒருத்தர் இருந்தார், கல்யாண சுந்தரம்னு. பத்திரிகையில் இருந்தனால ஈஸியா அப்ரோச் பண்ணிட்டாங்க. சரி சரி. இது மாதிரி எனக்கு அந்த ஆனந்தவுடன் போது ரொம்ப ஈஸியா உடனே அவங்க அதுக்கான ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. சரி. அப்புறம் பழைய மேட்டர் நவாப் காலத்துல சேர்த்து வச்ச அந்த தஸ்தாவேஜுகள்லாம் இருக்கு இல்லையா, ஆமா, அதெல்லாம் கொடுத்தாங்க. அதுல ஒண்ணு படிச்சேன். முத அவங்க நவாப்போட இங்க வருவாங்க இல்லையா, வெள்ளக்காரன் நவாப்பை சந்திக்கும் போது ஆட்டுத்தோல் விரிக்கிற அளவுக்கு எனக்கு இடம் கொடுத்தா போதும், நான் பிசினஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. சரிங்க, ஆட்டுத்தோல் அளவுக்கு தானே இடம் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு நீளமான ஒரு டேபிள்ல கொடுத்துட்றான் நவாப்பு. இவ வெள்ளக்காரன் வந்து அந்த ஆட்டுத்தோலை விரிக்கிறான். பார்த்தா அதுல வந்து மேப் இருக்கு, ஆட்டுத்தோல்லாம் அந்த காலத்துல வரைஞ்ச மேப் இருக்கு இல்லையா. அப்படி சென்னை பட்டணத்துக்குள்ள வந்தவங்க தான் இங்கிலீஷ்காரங்க. அந்த மேப்ல தான் அவன் குச்சியை வெட்டி காட்டுறான். குச்சியை வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவுக்கு பிஸ்னஸ் கொடுங்க, இந்த ஏரியாவுக்கு பிஸ்னஸ் கொடுங்க, இது வேணாம், இது சாமி கும்பிட்ற ஏரியா, இது வேணாம், இது எனக்கு கொடுங்க, அது எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு இடமா அந்த குச்சியில் காட்டி, அதுதான் அந்த ஆட்டுத்தோல் அளவுக்கு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அதான் அர்த்தம். இந்த மாதிரி விஷயமெல்லாம் அரசு ஆவண காப்பகத்தில் படிக்கும்போது தான் எனக்கு கிடைச்சது. சரி 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 சரி. அப்புறம் ஜமீன் சிஸ்டம்னா என்னன்னு படிச்சு தானே எழுதி ஆகணும்னு. ஆமாம். அப்போதான் ஜமீன் சிஸ்டத்துக்கு அவங்க பேச்சு நடையும் அவங்க வந்த வருஷமெல்லாம் ஒத்து போகுதான்னு பார்த்தேன். அப்படி பார்த்து அவங்க டைலாகு இதெல்லாம் லவ் பண்ணுறாங்க, 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா லவ்வில் என்னென்ன பேசணும்னு இருக்குல்ல, அது அந்த காலத்தில் என்ன பேசியிருப்பாங்கன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். சரி. ஒரு நாடகம் போய் பார்த்ததெல்லாம் அதில் முதல் காட்சியிலேயே வந்துடும், முதல் அத்தியாயத்தில் வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 ஜமீன்தார் அப்போ இருந்தாங்கன்னே எனக்கு தெரியாது. சரி. 3 கடைசி 3 ஜமீன்தார் தான் நம்ம எழுத போகிறோம்னே எனக்கு தெரியாது. சரி. ஆனால் ஒவ்வொரு ஊராக போகும்போது முக்கியமாக பழைய கோயில்கள் இருக்கு பாருங்க. ஆமாம். இந்த குலதெய்வங்கள் கோயில்களுக்கு போனால் அங்கே கல்வெட்டு இருக்கும். அப்புறம் வருஷநாட்டு மலையில் வைகை உற்பத்தி ஆகி வரும்போது ஜி உஸ்லம்பட்டின்னு ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு பார்த்தேன். சரி. இது மாதிரி ஜமீன்தார் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஓஹோ. ஆக்சுவலாக வைகை டேம் அப்படிங்கிற இப்போ இருக்கிற டேமு 1908லயோ 9லயோ அங்கே வர வேண்டிய டேம் அது. ஜமீன்தார் கட்ட வேண்டிய டேம். கல்லெடுத்து கட்டும் போதே ஒரு வெள்ளம் வருது, அடிச்சுட்டு போயிருது. வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய வெள்ளம் வரும். ஓகே. வைகை ஆத்து கடந்து வரும். அப்போ டேம் அடிச்சுட்டு போயிடும், கட்ட முடியாது. அதனால இப்படியே அது நின்று போச்சு. சரி. திரும்ப 1956 55 56 காமராஜர் வந்த பிறகுதான் வைகை டேமே கட்டினாங்க. சரிதான் சரிதான். நான் சொல்றேன், அந்த வைகையாருக்கு இந்த கதைக்கும் வைகையாருக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. சரிதான். வள்ளல் நதி ஜமீன் அதை சொல்லுவாங்க. ஓஹோ. வைகை வள்ளல் நதினாவே வைகையாறு தான் குடிக்கும். அதனால அந்த குறிப்பிட்ட வைகையாரோட கரையில் இருக்கிறது தான் கால் நினைய நிற்கிறது கண்டமனூர் ஜமீன். புரியுது. அப்போ இந்த கதையை நீங்கள் வந்து எழுதும்போது நான் வரிஜநாட்டு சாமினை பொறுத்தவரையில் காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் போல் நீங்கள் வந்து
காட்சிகளுக்கு உயிர் கொடுத்து விவரித்து பண்ணியிருப்பீங்க. படிக்கும்போதே மனசில் அந்த காட்சி பின்பங்கள் வந்து உருவாகுது. ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர் நீங்கள், உங்களுடைய கண்கள் வந்து காட்சியாக தான் எதையுமே பார்க்கும். அப்படியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் அப்படிங்கிற அந்த தொழில் ரீதியான அந்த பயிற்சி இருக்குல்லண்ணே, அது உங்களுக்கு இது பெருசாக உதவுச்சா? அதாவது எப்படின்னா, ம் சரியான கேள்வி கேட்டீங்க. ம் எப்பயும் நான் எதையுமே விஷுவலாக பார்க்குற ஆள் தான். சரி. ஒரு அரசியல் தலைவரை பேட்டி எடுக்கும்போது கூட ம் எப்போ அவர் கையை தூக்கி பேசுவார், எப்போ கோவமாக பேசுவார், எப்போ சிரிக்கிறாரு, ஆ இதெல்லாம் கவனித்து கவனித்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அது வரைக்கும். புரியுது. இப்போ நான் ஒரு இடத்துல போய் கதை சொல்லும்போது ம் அந்த இடத்துல இங்கே தானே ஜமீன் நடந்து போயிருப்பாரு, ஆ இங்கே தானே அந்த குதிரை வண்டி போயிருக்கோம், ஓ இங்கே தானே அந்த வண்ணார் அடி வாங்கியிருப்பான் ம் அப்படின்னு அவங்க கதை சொல்ல சொல்ல எனக்கு விஷுவலாக எனக்கே தெரியுது. புரியுது புரியுது. அப்போது நானும் அதை விஷுவலாகவே எழுதணும், ம் அங்கே அப்போ கேட்ட சவுண்டையும் சேர்த்து எழுதணும்னு ம் ஒரு வரி முடிஞ்சோடனே கீழே ஜல் ஜல்னுலாம் எழுதியிருப்பேன். ஓ ஓ ஓ ஆ இதை பின்னாடி சொல்கிறேன். புரியுது. இந்த ஜல் ஜல்ங்கிற வார்த்தையை சொல்லி பாராட்டினது யாருன்றது அப்புறம் நான் பின்னாடி சொல்கிறேன். பின்னாடி பேசுவோம். இந்த மாதிரிலாம் வரும்போது ம் நான் பார்க்கும்போதே விஷுவலாக போயிட்டேன். அதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி ம் நானும் ஒரு ஆளாக போயிட்டேன். ஆ வடவீர பொன்னையாவா வடவீர பொன்னையாவே ஆகி அதை நான் என் கண்ணில் பார்க்குறேன். ம் ம் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ம் ஒரு இடத்துல அந்த வலியஞ்சித்தன்ற ஒரு கேரக்டர்கிட்ட ம் அவர் சார்பாக அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு. ம் நல்லகாமு பழியன்னு பேர். ம் அவருக்கு இப்போ 108 வயசு. இப்போ ஓஹோ. உயிரோடு இருக்காரு. ஓஹோ நான் சந்திக்கும் போது அவருக்கு 75 என்னமோ. சரி. அந்த நேரத்தில் அவரை சந்திக்கிறேன். ம் அவரை பார்த்தா எனக்கு பழியஞ்சித்தன் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஓஹோ. அவருடைய பேச்சும் அவரோட செயலும். ஆ அவர் கூப்பிட்டா காக்கா உடனே வருது. அட. இந்த 75 வருஷத்துலேயே என்னமோ ஒன்று சொல்கிறாரு, காக்கா கறக்கன்னு கரெக்டாக பக்கத்தில் வந்து உட்கார்றாரு, என்னமோ எடுத்து போடுறாரு, அதை சாப்பிட்டு போகுது. அட ஆ ஆனா இது என்னடா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ம் ஏன்னா அந்த வேலப்பர் கோயில் தான் அது முக்கியமான இடம். அதுங்க சரி. ஆண்டிப்பட்டிக்கு மேலே வேலப்பர் கோயில்னு ஒரு இடம் இருக்கு. ம் அந்த வேலப்பர் கோயிலில் தான் அவர் பூசாரியா இருந்தார். சரி. அது ஒரு கதை, தனி கதை. ம் ஏன் பலியர்கள் பூசாரியா வந்தாங்க? ம் ம் ஏன்னா அங்கே பண்டாரகர்கள் தான் முதல்ல பூசாரியா இருந்தாங்க. சரி. பழனியில் பண்டாரர்கள் இருக்காங்க. இருக்காங்க. ஆமா. அது வந்து முருகன் கோயில், ம் படை வீடுகள்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அப்போ வந்த ஒரு படை வீடுல ஒரு சின்ன படை வீடு அது. சரிதான். அது முருகன்னு தான் பேரு. ம் இந்த முருகன்கிற பேரு உண்மையிலே என்னங்கிறது அப்புறம் இன்னொரு தடவை நான் சொல்றேன். சரி. அந்த இதுக்கு பூசாரியா அவர் இருந்தார். அவர்கிட்ட பேசும்போது இந்த பழியஞ்சித்தன் பத்தி முழு கதையும் அவர் தான் சொன்னார். ஓஹோ. அதையும் உள்வாங்கிட்டு ஆ அப்போ அந்த தஸ்தாவேஜுகளை பிரட்டும் போது அப்போ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு பார்க்குறேன். ம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பழனி கோயிலில் இருக்கு, ஓஹோ. பழனி வரலாறுலையும் இருக்கு. புரியுது புரியுது அப்போ புரியுது. இதில் இவ்வளவு படிக்க வேண்டியிருந்தது. ம் ஆனால் நான் ம் வாரம் எழுதி கொடுத்தாக வேண்டிய கட்டாய சூழ்நிலை. சரி. அதனால ம் முதல் கதையோட தொடர்பு உள்ளது அடுத்த நாள் கிடைச்சதுன்னா ம் அது அந்த வாரம் எழுத முடியாமல் போயிடும். ம் அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, இதை எழுதி முடிச்சிட்டேன்னா ஆமா. அப்போ எழுதும் போதே கொஞ்சம் பொறுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஜனகம் அவங்களோட புருஷன் தான் இவன் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது வாசகர்கள் மனநிலையும் ஏதோ புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களும் வியப்பா அதை ஓ. படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆ, ஆ, ஆ. எனக்கே தெரியாது. புரியுது புரியுது. அதாவது ஜனகத்தோட புருஷன் பின்னாடி வரப்போறான் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. சரிதான். ஆ எனக்கே தெரியாது. அப்புறம் ஒவ்வொன்றா கதையை தேடி போகும்போது யாரே ஜனகத்தோட புருஷனா அப்படின்னு நான் எப்படி வியப்பா கேட்டனோ அதே மாதிரி அந்த ஜமீன்தாரே கதையில கேட்பாரு. ஓஹோ. ஏன்னா அவருக்கே ஜனகாவுக்கு ஒரு புருஷன் இருக்காருன்னே தெரியாது. சரி. வெங்கடேஸ்வரர்னு அரண்மனைக்கு முன்னாடி வந்து நிற்பான் சின்ன குழந்தையோட. ஓகே. பார்த்த உடனே ஐயா ஜனகத்தோட புருஷனா ஒரு ஆள் சட்டை இல்லாமல் வரிஞ்சு கட்டி ஒருத்தர் வந்திருக்காரு, தெலுங்குலேயே பேசுகிறாரு, ஆஹா. வெங்கடேஸ்வரர்னு பேர் சொல்கிறாரு அப்படின்னு. ஆ. ஜனகா புருஷனா வெங்கடேஸ்வரலா அவ பேருனா ஜனகாம்பாள். ஜனகா தானே, ஜனகாம்பாளா அப்படின்லாம் வியப்பா அப்பதான் ஜமீன்தாரே கேட்குறாரு. புரியுது புரியுது. ஒரு அகோபல ராய பெருமாள் கோயில்னு ஒருத்தர் பூசாரி, ஒரு பிராமின் பூசாரி, சரி. அர்ச்சகர், அவர் எனக்கு சொல்றாரு ம் அந்த அம்மா பேரு ஜனகாம்பாள் அப்படின்னாரு. அதாவது உண்மையாவே சொல்றாரு. உண்மையான பேரை சொல்றாரு. அதான் அவர் வந்து உண்மையான கேரக்டர் அவரு. அவர் உண்மையான கேரக்டர். ஏன்னா நீங்க சொல்லும்போது கதையை சொல்றீங்களா இல்ல உண்மையான கேரக்டர் குழப்பமா இல்ல, இருக்கு. அவர் உண்மையான கேரக்டர். சரி. அவர் வந்து இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆ இப்ப அவருக்கு வயசு இப்ப அதிகமா இருந்தது. சரி. அவர் தான் ஜனகாம்பாள் புருஷன் தான் ஆ. அப்படின்ற உடனே ஜனகாம்பாளா அப்படிங்கிறேன் நான். ஓகே. ஏன்னா அது வரைக்கும் ஜனகான்னு எழுதிட்டு வந்தேன் கதையில. இந்த கதையை கேட்கும்போது ஜனகாம்பாள்னா ஜனகாம்பாலா அப்படின்னா எழுதும்போதும் ஜா ஹைஃபன் நா ஹைஃபன் கா ஹைஃபன் அப்படின்னு போட்டு எழுதுனேன். ஜனகாம்பால்னு. இது எல்லாமே வாசகர்களாக அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த வாரம் லெட்டர்ல தெரியுது. புரியுது புரியுது புரியுது. நாங்களே மிரண்டுட்டோம் அப்படின்லாம் லெட்டர் வரும்ல, வாரம் லெட்டர் வரும். சரிங்க. மொத்தத்துக்கு பார்த்தா இந்த கதையோட ஒட்டியே வாசகர்கள் போயிட்டாங்க. புரியுது. நான் எப்படி கதையோட ஒன்றி போனதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். புரியுது புரியுது. நீங்க கேட்டீங்களே ஆமா. அந்த விஷுவலாவே எழுதிருக்கீங்க அப்படின்னு. ஆமா.
படிக்கட்டில் ஏறுறான் அப்படிங்கும்போது அந்த டக் டக்குன்னு சத்தம் வந்துச்சுங்கிற விஷயம் பூரா நம்ம படிக்கும்போது காதில் கேட்கும். புரியுது. அது பின்னாடி மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். புரியுது, ஏன்னா நான் புரியுது. விஷுவலாக பார்த்ததை அப்படியே அந்த ஆங்கிள், கேமரா ஆங்கிளில் அப்படியே எடுக்கிறீங்க. தெரியும். ம். ஜமீன்தார் நகையை மாட்டி விடுவார். ம். அந்த ஜனகத்துக்கு நகையை மாட்டி விடும்போது ஒரு பாட்டு பாடுவார். ம். ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அந்த நகையை மாட்டி விடுவார், ம். கொஞ்சுவார். ம். இது வந்து விஷுவலாக ஏதோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு காதலிக்கு மாட்டி விடுற மாதிரி எனக்கு நானே கற்பனை பண்ணிக்கிட்டதுனால அது ரியலாக வந்துருச்சு. புரியுது, புரியுது, புரியுது. ஆமாம், அந்த மாதிரி வந்தது தான். புரியுது. நீங்க அதனால விஷுவலாக பார்த்ததுனால ஆ. ஜனங்களும் அதை விஷுவலாக பார்த்துருக்காங்க. நான் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒரு எழுத்தாளர். ஆமாம். படிக்கிற காலகட்டத்திலேயே பத்திரிகையிலலாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ம். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டில் போட்டோகிராஃபராகவும் நீங்க இருந்திருக்கீங்க. ம். இது 2ல நீங்க எதென்ன நீங்க விரும்புறீங்க? எதில் நீங்க முழுமையா இருக்கிறதா நினைக்கிறீங்க? ரெண்டுலேயுமே நான் முழுமையாக இல்லை. ஆ. அதான் உண்மை. சரி, அதாவது நிறைய எழுதணும்னு ஆசைப்பட்டேன். சரி. சிறுகதைகள், துணுக்கு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எழுதும்போது புது விஷயங்கள் வருது, ம். புது நாகரிகத்தில் புது விஷயங்கள் வருது. ம். எதுலையுமே என்னால் முழுமையாக ஈடுபட முடியல. சரி. விகடன் ஆஃபீஸில் லே அவுட் பண்ணியிருக்கேன். ம். சொல்லப்போனால் ஒரு தலையங்கமெல்லாம் எழுதும்போது பவர் கட்டு ம். எதுவுமே செய்ய முடியல. ம். மிஷின் மேலே ஏறி அந்த பிளேட்டில் ஒரு தலையங்க என் கையால் எழுதியிருக்கேன். ஓஹோஹோ. அதையும் செஞ்சுருக்கேன். ம். அதே மாதிரி துணுக்கு எழுதுறது, ம். படம் வரைகிறது, ம். ஒரு ஒரு கதைக்குன்னா படம் வரைகிறது, ஒரு நிகழ்ச்சி ஒரு சின்ன துணுக்கு ஒரு படம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு உடனே படம் வரைஞ்சு கொடுத்துருவேன். சரி. பெரிய ஓவியமாக இல்லாட்டி கூட டக்குன்னு ஒரு இது மாதிரி பல விஷயங்கள் இருந்து. ம். அதனால் ஏன் என்னால் முழுமை அடைய முடியலன்னா, ம். எங்கள் எம்டி பாலசுப்ரமணியம் சார் சொல்லுவார், ம். ஒரே விஷயத்தில் ம். ரொம்ப டீப்பாக போய் அதை ஒன்றில் மட்டுமே நீ பெரிய ஆளாக இருக்கிறது வேற. எல்லாத்துலேயுமே நுனிப்புல் மேயணும். ஓஹோ. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ம். ம். தமிழ் தெரியணும், ஆங்கிலம் தெரியணும், சயின்ஸ் தெரியணும், வரலாறு, புவியியல் எல்லாமே தெரியணும். ம். லேட்டஸ்ட் வரைக்கும் என்னென்ன டெவலப் ஆகிருக்கு அது நுனிப்புல் மேயணும் ம். அப்படின்னு சொன்னோன்னா நான் நுனிப்புல் மேய ஆரம்பிச்சிட்டேன். ஓஹோ. எதுலேயுமே டீப்பாக போகலை. சரிதான். ம். இப்போ இளையராஜா இருக்காருன்னா ம். ஒரே விஷயத்தில் ரொம்ப டீப்பாக போவார். இசைதான். இசை தான் அவருக்கு. ம். அவர் நினச்சா டைரக்ட் பண்ணியிருக்கலாம், ஆமா. பண்ணவே இல்லை. பண்ணவே இல்லை. அதான். நடிச்சிருக்கலாம், ம். நடிக்கலை. ம். ஆனால் ஒரே விஷயம். ஆமா. அந்த மாதிரி ம். நான் ஒரே இல்ல. இதுல கவனம் செலுத்தல. கவனம் செலுத்தலை. சரி. நான் ஸ்டில் போட்டோகிராஃபில ஏன் கவனம் செலுத்தல? அது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிங்கிறது நம்ம திறமை இல்லைங்க. ம். நம்ம வெறும் குட் ஹோல்டிங், குட் எய்மிங், குட் டிகர் ஆப்ரேஷன் அவ்வளோதான். அதில் நம்ம திறமை எதுவுமே இல்லைங்க. சரி. ஏன்னா கேமரா கண்டுபிடிச்சவன் வேற ஆள், ம். ஃபில்மை கண்டுபிடிச்சவன் வேற ஆள், ம். நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணுறவன் வேற ஆள். அது சரி. அதில் நம்ம திறமை என்னன்னா ஃப்ரேமிங் மட்டும் வேணும்னா சொல்லலாம். ம். 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 எது ஃப்ரேம் பண்ணுறோமோ அது ஒன்றில் தான் திறமை காட்டணும். புரியுது. இல்லாட்டி நிகழ்ச்சியை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ம். ஒருத்தர் ஒரு இடத்துல அடி விழுகுது, போலீஸ் அடிக்கிறான்னா ம். அவன் அடிச்சு முடிச்ச பிறகு லத்தியோட நிற்கிறத படம் எடுத்து என்ன செய்ய? ஒண்ணுக்கு படம் இல்ல. அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா ம். ஆக்ஷன் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓஹோ. கூட்டத்தில் ஓடுற மாதிரி, அடி விழுகிற மாதிரி ம். அப்படித்தான் இருக்கும். சரிதான், சரி. அப்ப நான் எடுத்த ஸ்டில்ஸ் எல்லாம் இப்போ வைஜெயந்தி மாலா வர்றாங்க, க்யூவில் நின்று பொங்கல் வாங்குறாங்க, ம். மூப்பனார் வந்து கரண்டி எடுத்து போடுறாங்க. ம். இதை நான் டக்குன்னு பார்த்தோன்னே உடனே கிளிக் பண்ணி எடுத்துட்டேன். ம். நல்ல படம்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பாராட்டினாங்க. சரி. அது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ஓஹோ. இப்போ உச்சத்தில் உழைப்பவர்கள்னா மெட்ராஸில் ஹெலிகாப்டரில் போனால் தான் அந்த ஷாட் எடுக்க முடியும். ம். ஹெலிகாப்டர் இல்லாமல் அதே மாதிரி ஷாட் எடுக்கணும்னா என்னடா செய்யுதுன்னா, இருக்கிறதுலேயே உச்சியான ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது. ஓஹோஹோ. ஆ. இப்போ ட்ரோன் எல்லாம் இல்லாத ட்ரோன் இல்லாத காலத்தில் ஒரு வாழ்ந்த சரித்திரம் வருசநாட்டு ஜமீன். அதை வந்து ஆய்வு செய்து அதுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதை ஒரு கதையாக கொண்டுட்டு வரும்போதுன்னு அந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து நெகிழ்ந்து கலங்கிய தருணங்கள் ஏதாவது இருக்காங்க? நிறையா இருக்குது. ம். இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல போய் கதையை கேட்கணும் ம். அப்படின்னு சொல்லி நான் போகும்போதே ம். நாளைக்கு சாக போகிற ஆள் யார் இருக்காங்க இந்த ஊரில் அப்படின்னு தான் கேட்பேன். என்ன சொல்கிறீங்க? உண்மையிலே அப்படி தான் கேட்பேன். சரி. ஏன்னா நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடப்பாங்க. ஆ. பார்த்தோம்னா அவருக்கு 96 வயசு 97 வயசு இருக்கும். ஓஹோ. கடமலை கொண்டுன்னு ஒரு இடத்துல ம். நான் போய் கேட்கும்போது வெளியே ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. ம். அம்மா இங்கே கடைசி மைனர் பாண்டியன் கூட பழகுன ஒரு இங்கே இருக்காருன்னு சொன்னாங்க. ம். இந்த வீட்டு கதவுல தான் அந்த துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சாமே, ம். அது இந்த வீடு தானான்னு கேட்டேன். ம். ஆமாம் இந்த வீடு தான். என்ன அப்படின்னு, அவர் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு, அது உள்ளே படுத்து கிடக்கு போய் பாருங்க, அதுதான் சும்மா ஜமீன்ட்டு கிடக்கும் அப்படின்னோடனே நான் சரி நல்ல நிலையில் தான் இருப்பார், படுத்து கிடக்காருன்னா சரி எப்படி எழுப்புறதுன்னு போய் யோசித்தேன். நான் உள்ளே போனோடனே அங்கே இன்னொருத்தர் கூட வந்தவர், ஐயா ஐயா அப்படின்னோடனே மெல்ல அவரால் எந்திரிக்க முடியல. சரி.
அப்படிங்கிற மட்டும் தான் சொல்கிறாரு. ஆ. நான் போய் என்ன பண்ணேன், 10-15 நாளாக படுத்து கிடக்குறானாம். ஆ. நான் பால் ஊற்றுறது தான் பாக்கி. சரி. அந்த நிலைமையில் இருந்தார். ஆ. நான் போன உடனே, ஐயா கண்டம்னூர் ஜமீன்தாரை பற்றி கேட்க வந்திருக்கேன், மைனர் பாண்டியன் உங்களுக்கு பழக்கமாமே அப்படின்னு ஆ. 2 கையும் தூக்கிட்டாரு. ஆ. 2 கையை தூக்கிட்டாரு. ஆ. தூக்கி என்னை எழுப்புங்கிறாரு. ஆ. உடனே வெறும் வேட்டி, அவர் வெறும் வேட்டி தான் மேலே பொத்தி கிடக்கு. சரி. நான் உடனே வேட்டி எடுத்து மெல்ல அப்படியே பின்னாடி இடுப்பில் சுற்றி கட்டி விட்டுட்டு ம். அப்படியே வேட்டி மட்டும் தொங்குது, அப்படியே தூக்கி விட்டேன், உட்காந்துட்டாரு. ம். அது வந்துயா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அட. ஆரம்பிச்சா அப்போ நடந்த கதையை மெல்ல சொல்கிறாரு. ஆ. கிட்டத்தட்ட 3 மணி நேரம், ஆ. மொத்தத்துக்கே ஒரு சாப்டருக்கான கதை தான். ஆ. 3 மணி நேரம் உட்காந்து கடைசி மைனர் பாண்டியன் அவரோட இயல்பு என்ன, அவர் கூட எங்கெங்கே போனார், அந்த ஜமீன்தாரை தேடி வந்த பெண்கள் எதுக்காக அவர்கிட்ட பெண்கள் வந்தாங்க, ம். ம். இந்த மாதிரி விஷயமெல்லாம் ம். அவர் சொல்லி முடிக்க, ஆண் அழகன்னா அப்படி போட்ட அழகன்யா, அடடடா. ஆ. உங்களை மாதிரி எனக்கு பையன் வேணும்னே நிறைய பெண்கள் அவர்கிட்ட வருவாங்க. அட. ம். சொல்லப்போனால் புருஷனே கொண்டு வந்து விட்டுட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருப்பான். அட. அந்த காலத்தில் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஓஹோ. அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அட. அப்புறம் இடையில இந்த இப்போ எங்கள் வீட்டு கதவு உசிலம்பட்டி கோர்ட்டில் இருக்குன்னாரு. ஆ. எத்தனை வருஷமா இருக்குன்னு, அது பல வருஷமாச்சியா. ஆ. அவரை மைனர் பாண்டியனை அரெஸ்ட் பண்ணணும்னு கலெக்டர் உத்தரவு போட்டு போலீஸ்காரங்களா வந்துட்டாங்க ஆ. அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நேற்று நடந்த மாதிரி சொல்றாரு. ஓஹோ. ஆக்சுவலாக அது நடந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை ஆ. கிட்டத்தட்ட நேற்று நடந்த மாதிரி ஞாபகார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ம். அப்பதான் இந்த அம்மாக்கெல்லாம் அங்கேருந்து வந்தா, இந்த பாரு மைனர் பாண்டியன் கதைனோடனே பெருசு எந்திரிச்சு உக்காந்துருச்சு பாரு அப்படின்னு வெளியே உட்காந்துருக்க லேடிஸும் வந்துட்டாங்க. ஓஹோ. அது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க, எப்போ பாரு மைனர் பாண்டியன் எனக்கு கறி கொடுத்தேன், மான் கறி கொடுத்தாங்க, நாங்கள் வேட்டைக்கு போனோம்னே சொல்லிக்கிட்டு கிடப்பாரு. ம். எத்தனை நாள் தான் இதை கதையை கேட்குறது அப்படின்னு. சரி. ஆனால் அந்த கதை உலக மக்களுக்கு வரணும்னு இதுக்காகவே அவர் உயிரோட இருந்திருக்காரு. இதில் என்ன ஒரு நான் கலங்கின விஷயம்னா, ம். 2 நாள் கழிச்சு எனக்கு செய்தி வருது, ஆ. அவர் இறந்துட்டாருன்னு. அடடா. அந்த செய்தியை உங்களுக்கு அந்த கடத்திட்டு செய்தியை கடத்திட்டு சாகுறாரு. அடடா. ஏதோ மனசுல இருந்த குறை தீர்ந்துருச்சுன்னா, ஆ. இல்லாட்டி அவர் இருக்கிற அந்த குடத்துல முக்கால்வாசி குடம் இருக்கிறப்ப கிளம்பிக்கிட்டே இருந்து, நான் போனதுனால அந்த மிச்ச குடமும் அந்த தண்ணி நிறைஞ்சிருச்சோ, முழுமை அடைஞ்சு. முழுமை அடைஞ்சதுனால போதும்டா இதை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சி செத்துட்டாரா அப்படின்னு தெரியல. அடடா. கரெக்டாக 2வது நாள் எனக்கு செய்தி வருது. நான் உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டேன். ம். ஏமா அன்னைக்கே சொல்லியிருந்தா, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே அப்படின்னு. ம். ஏன்னா நான் வேற இடத்துக்கு பயணம் போய்கிட்டே இருந்தேன். புரியுது புரியுது. அங்கே போய் உக்காந்துட்டேன் நான். ம். திரும்ப அவர் பேசுறதெல்லாம் ஞாபகம் வருது. சொல்கிறேன் அந்த அப்படியே மாதிரிலாம். காதுல இது கேட்கிற ஒரு மாதிரியே நெகிழ்ந்த இருக்கு. தருணம். அதான் புரியுது. இன்னொன்று, ம். கடைசியில் மைனர் பாண்டியன் ம். அவர் வந்து ஒரு 13 வயசு பொண்ணை ம். அவர் கல்யாணம் பண்ணா செத்து போவார்னு ஐதீகம் நம்பினாரு. சரி. 2 ஜமீன்தார் எப்படி குழந்தை பிறக்கும் போதே போஸ்ட்மத் சைல்டாக பிறக்கிறாங்க அப்படின்னு என்னன்னா, கணவர் இறந்த பிறகு பிறந்த குழந்தை. ஓஹோ. அதாவது 7வது மாதம் 8வது மாதத்துல கணவர் இறந்துருவாரு. கணவர் இறந்துருவாரு. Okay. அந்த பொண்ணோட கணவர் இறந்துருவாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஓகே. வயித்துல இருக்கும்போதே பிறந்துட்டா, அதுக்கு பேர் அதான். போஸ்ட்மத் சைல்டுன்னு பேர். அது இங்கிலீஷ்காரன் அதுக்கு நல்ல தலைப்பு வச்சு அதுக்கு பேர் வச்சு ம். கோர்ட் ஆஃப் வார்டு அதை தத்து எடுத்துக்குவாங்க. சரி. ஜமீன்தார் வீட்டு பசங்களை பூரா அப்படி ம். பிறக்கிற பிள்ளைகளை ம். அவங்க தான் வளர்ப்பாங்க. ம். அப்படி இந்த ஜமீன்தார் 2வது ஜமீன்தாரை வளர்த்ததே சென்னையில் கொண்டு வந்து, சென்னை மாநில கல்லூரி இருக்கு இல்லையா, ஆமா. அங்கே தான் சேர்ப்பாங்க. அங்கே ஆ. அவர் கூட படித்த ஜமீன்தார் கூட படித்தவர் கேரளாவில் இருக்கிற அந்த ஜமீன் இருக்கு இல்லையா, ஆமா. திருவாங்கூர் ஜமீன், திருவாங்கூர் ஜமீன். அந்த சமஸ்தானத்தோட ஒரு மைனரு இங்கே தான் வந்து படிச்சிருக்கு. இவர் கூட கிளாஸ்மேட்டு. ஓகே ஓகே. ஆமாம், 2 பேருக்கும் நட்பு இருந்திருக்கு. சரி. இதெல்லாம் அந்த வரலாறு படிக்கும்போது தெரிஞ்சது. அது அங்கங்கே குறிப்பிட்டிருப்பேன். புரியுது புரியுது. இப்படி வந்ததில் அந்த மைனர் பாண்டியன் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னவர் ம். கடைசியில் ஒரு 13 வயசு பொண்ணு மேலே ஆசைப்படுறாரு. ம். அந்த 13 வயசு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாரு. ம். அந்த பொண்ணு முடிஞ்ச அளவு தப்பிக்க பார்க்குது, தப்பிக்க முடியல. பழையபடி வில்வண்டியில் போட்டு தூக்கிட்டு போய் கூட சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னா, இப்போ கூட அது உயிரோட தான் இருக்குது அப்படின்னாங்க. ம். கடைசி மைனர் பாண்டியன் ஜமீன் இருக்கா இல்லையா, கடைசி ஜமீன், ம். அதாவது கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் செத்தவர், ம். அவரோட வப்பாட்டி தான் கடைசி வரைக்கும் அவருக்கு ஆக்கி போட்டு அவருக்கு எல்லாம் பண்ணது பூரா. சரி. அந்த கிளைமேக்ஸ் அப்போ நான் சொல்லலை. ஆ. அந்த லேடி இப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்னாங்க. ஓகே. அவங்க எங்கடா இருக்காங்கன்னா, தெப்பம்பட்டி பக்கத்தில் ராஜா காப்பாட்டின ஒரு இடத்துல இருக்காங்க ஆ. அப்படின்னு. நான் அவங்களையும் தேடி போயிட்டேன். ஆ. ஒரு சாயங்கால நேரத்தில் தேடி போகிறேன். இடுப்பு ஒடிஞ்சு போய் ஒரு காலம் அடிக்க ஒரு காலம் விட்டு ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் அந்த வயசுலேயும் அழகு, அப்படிப்பட்ட அழகு. ம். 75 வயசு அப்போ. சரி. போனோடனே அம்மான்னு சொல்லி காலில் விழுந்து பார்த்தது எனக்கு ஒரு மெய் மறந்து போச்சு. புரியுது புரியுது. ஆமாம், அவர் சொன்ன கதைக்கும் அதான் அதான் அந்த அதான். அந்த அம்மா பேர் வேலம்மான்னு பேர்.
நான் பார்த்த உடனே என்னடா உயிரோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே மெல்ல அப்படி பார்க்குறேன். பின்னாடி ஒரு ஃபோட்டோ தொங்குது. அதில் ஏபி நாகராஜன் டைரக்டரு, சிவாஜி கணேசன், அந்த குட்டை குட்டையாக ஒரு படத்தில் வருவாங்க பாருங்க, அப்பலாச்சாரி அப்படின்னெல்லாம் வரும், காக்கா ராதாகிருஷ்ணன், குட்டை குட்டையாக இருப்பாங்க. அந்த படத்தில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் பின்னாடி இருக்கு. திருவிளையாடல் படம். என்னடா இங்கே இந்த படம் வச்சிருக்காங்க, இதில் யாருமா இந்த படம் ஏமா அங்கே தொங்கப்பட்டுன்னு, அந்த குட்டையாக இருக்கான்ல அப்பலாச்சாரின் பேர், இந்த சுண்டு முடிச்சு போட்டிருக்கான் பாரு, அவன் என் தம்பி தான் அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில் இப்படி பழகுனதுனால டிவிஎஸ் குரூப்பில் நாடகம் போட்டாங்க. அப்போ அங்கே போய் நாடகத்தில் இவங்கெல்லாம் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க. சரி, ஏபி நாகராஜன் பார்த்து என் தம்பியை கூப்பிட்டு போயிட்டான், குட்டை குட்டையை ஆளுக தேவைன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பாலையாவோட சிஷியர்கள் பூரா இல்லைனா நம்மெல்லாம் குட்டை குட்டையாக ஆள் இருப்பாங்க. அதில் ஒருத்தர். இதெல்லாம் நான் போன இடத்துல ஒரு உருக்கம் தான் இதெல்லாம் எனக்கு. புரியுது. பார்த்தோன்னே என்னடா இப்படி ஒரு பாரம்பரியம், ஆனால் இப்படி கால் உடஞ்சி போய் இடுப்பு உடஞ்சி போய் கிடக்குறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தம் அப்படின்னு. நான் கதை எழுதும்போது என்ன எழுதுனேன்னா, அந்த பெரியவர் சொன்னார் பாருங்க, ஆமாம் இது மாதிரி அந்த அம்மாவுக்கு அப்போ 13 வயசு இருக்கும், வண்டியில் போகும்போது தூக்கி போட்டாரு, ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை தான் தேடி போய் தூக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்ல வரும்போது அந்த இடத்துல எனக்கு தயக்கமாக இருந்தது. எனக்கு ஸ்டக் ஆச்சு எழுதுறதுக்கு. ஏன் அந்த அம்மாவே சொல்கிற மாதிரி ஏன் கதை எழுதக்கூடாதுன்னு கதையிலே எப்படி எழுதுனேன். கொஞ்சம் பொறுங்க, அந்த அம்மா அப்போ உயிரோடு இருக்காங்க, இந்த மீதி கதையை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்போ எனக்கு 13 வயசு அப்படின்னா அந்த லேடி சொல்கிற மாதிரியே கதை போகும். இதை படித்து பார்த்து எங்கள் எம்டி எழுதி கொடுத்துட்டேன். பாலசுப்ரமணியன் சார் கூப்பிட்டு, உண்மையிலேயே அவங்க உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா உயிரோடு இருக்காங்க சார், 75 வயசு சார்னு. நல்ல டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அந்த அம்மா அப்படி போனாங்க வந்தாங்க அப்படின்னு படற்கையில் எழுதாம தன்னிச்சையா தன்மையில் எழுதணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்க, குட் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தாரு. ரொம்ப சொல்லிட்டு எபிசோடுன்னு அது. ஆமா. அப்புறம் அந்த அம்மா சொல்ல ஆரம்பிப்பாங்க, அவங்க கொண்டு போய் என்னை முழுசா எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்க. அவர் மைனர் பாண்டியன் என்னை முழுசா எடுத்துக்கிட்டாரு, இனிமே உலகத்துல எனக்கு அவர் தான், நான் கொடுத்து வச்சவ. அப்புறம் என்னை மதுரை கூப்பிட்டு போனார், நாடகம் பார்க்க கூப்பிட்டு போனார், எல்லாம் போனார். ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. அவர் கடைசி நேரத்தில் அவருக்கு வந்த நோய் வாய் பூரா நான் தான் பண்ணேன். கடைசியில் ஜமீன் ஒளிஞ்சது, எல்லாம் ஒளிஞ்ச பிறகு அவருக்கு வாழ இடம் ஒரு குகை தான் அங்கே இருந்தது. அதனால் அந்த குகையில் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்கே போனேன். அப்போ தான் அந்த பழியத்தனை பற்றி சொன்னார் பாருங்க ஒருத்தர். அவர் இந்த மைனர் பாண்டியனோட நட்பில் இருந்தவர். சரி, அவர் சொன்னார், கடைசி மைனர் பாண்டியன் சுதந்திர தினத்தை அன்னைக்கு தான் இங்கே வந்தார். இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி. நான் அதில் கூட எழுதிட்டேன், சுதந்திரம் வாங்கினாங்கல்ல அன்னைக்கு தான் இங்கே வந்தாருன்னு சொன்னோடனே, அப்போ நம்ம கற்பனையில் இது எழுதணும்ல, உலகம் பூரா விடிஞ்சு வெளிச்சமாகுது, ஆனால் மைனர் பாண்டியனு இருட்டு குகைக்குள்ளே போகிறாரு அப்படின்னு அந்த வார்த்தையை எழுதியிருப்பேன். அது ரெக்கார்ட் ஆச்சு. அது மாதிரி அப்போ அந்த அம்மா இருந்த நிலைமை இருக்கே, அது எனக்கு இப்போ நீங்கள் உருக்கம்னு சொன்னீங்கல்ல, நான் உண்மையிலே அழுதுட்டேன். புரியுது. ஏன்னா யோசிச்சு பார்த்தேன், ஒரு ஜமீன்தார் பொண்டாட்டி எப்படி இருக்க வேண்டியவங்க இப்படி ஒரு குடிசை வீட்டில் இடுப்படிச்சு போய் கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்களேன்னு. இதை எங்கள் எம்டி ஆசிரியர்கிட்ட சொல்லும்போதே, சிவா அப்படின்னு கூப்பிட்டாரு. கேஷியர் வந்தார், ஒரு 25,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு, நீங்கள் அடுத்து போகும்போது அந்த அம்மா கையில் இந்த 25,000 கொடுங்க அப்படின்னாங்க. 1998 25,000க்கு என்ன வேல்யூன்னு பாருங்க இன்னைக்கு அதோட வேல்யூ. ஆமாம், அப்போது 25,000 எடுத்து என்கிட்ட கொடுத்து நீங்கள் அந்த அம்மா கிட்ட கொடுத்துருங்க. நான் அங்கே போய் இவர் கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வாங்கினாலும் அவர் சொல்லலை. சரி, நானாவும் இது மாதிரி 25,000 பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜமீன்தாரில் சுந்தரவடிவேல் அவரையும் கூப்பிட்டு போய் அவர் முன்னுக்க சாட்சியை வச்சு அவர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி, சாட்சின்னு போட்டு கையெழுத்து வாங்கி பழையபடி அந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தேன். நான் ரசீது கேட்கலையே அப்படின்றாரு. என் மேலே அவர் நம்பிக்கையை சொல்கிறார். அந்த 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 உருக்கம் எம்டிக்கும் தொத்திக்கிச்சுன்னு அர்த்தம். புரியுது. எங்க ஆசிரியருக்கு அது தொத்திக்கிச்சு. அந்த அந்த உருக்கம் அந்த அம்மாவோட உடனே படிச்ச உடனே 25,000 கொடுக்கணும்னு என்ன புரியுது. அது ஒண்ணு. படிச்ச வாசகர்கள் அதுக்கு அடுத்த வாரம் ஆச்சரியப்பட்டு லெட்டர் எழுதுறாங்க. இதே உருக்கம் வாசகர்களையும் தொத்திக்கிச்சு. ஒருத்தர் நான் அழுதேங்கிறாரு. சரிதான். ஒருத்தர் அந்த அம்மாவை நான் பார்த்துருக்கேன்றாரு. ஒரு சாமியார் ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு. அந்த அம்மா வந்து பரஞ்சோதி முனிவர்னு அவருக்கு பேர். சரி, கொடுவிலார்பட்டியில் இருக்கார். ஒரு தனி ஆசிரமம் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அப்பப்போ நான் போய் அவங்களுக்கு உணவுக்காக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு. சரி, அதுக்கு பிறகு அவரை போய் சந்திச்சேன். சரி, அவர் பார்த்தா ஒரு நோட்டே வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு உள்ள கதை அந்த பரஞ்சோதி சுவாமிகள் சொல்றாரு எனக்கு, இந்த நோட்டோட படியா அப்படின்னு. பார்த்தா ஜம்பிலிபுத்தூர் கோயில்
அதாவது அந்த தேவதாசிகள் வாழ்ந்த ஊரோட வரலாறு பூரா அவர் சொல்றாரு. ஓஹோ! சரி நான் இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ம். ஒரு வாரம் தொடர்ந்து அவர்கிட்டயே போய் இப்போ உக்காந்துருவேன். சரி, அந்த ஆசிரமத்தில் தான் எனக்கு சாப்பாடு சரி. எல்லாம். எனக்கு செலவு கொடுத்தது எல்லாம் ஆஃபீஸ் தான். புரியுது. சொல்லப்போனால் ஒரு வருஷம் நான் ஆஃபீஸ்க்கே போகல, வேலைக்கே போகல. சரி. ஆனால் மாத சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ம். அந்த மாத சம்பளம் வீட்டுக்கு டைரெக்டாக போயிடுச்சு. சரி. என் சம்பளத்தை பற்றி வீட்டில் கவலைப்படக்கூடாதுன்னு ம். எங்கள் ஆசிரியர் அந்த ஏற்பாடு பண்ணிட்டாரு. சரி. நான் அங்கே போனால் பணம் அவசரமாக முதல்ல அனுப்பும்போதே 10,000 ரூபா கொடுத்து அனுப்புனாங்க. ம். தயங்காத, பெட்ரோல் போட தயங்காத, பஸ்ஸோ ரயிலோ எது வேணால் ஏறிக்க அப்படின்னு ஒரு சுதந்திரம் கொடுத்து அனுப்புனாங்க. புரியுது. அதாவது வந்தால் கதையோட வாங்கன்னு சொன்னாங்க பாருங்க, ஆமா, ஆமா. அப்போ 10,000 ரூபா கொடுத்து அனுப்புகிறாங்க. ம். அந்த ஒரு காரணம். அப்புறம் போய் அதெல்லாம் அந்த உருக்கமான விஷயங்கள்லாம் இது மாதிரி நிறையா இருக்குது. சரி. இப்போ இந்த 2 விஷயத்தை ஏன் சொன்னேன்னா, இதே மாதிரி கதை படிக்கும்போது அந்த இதெல்லாம் உருக்கமான விஷயம் எங்கே கதை படிக்கும்போது கண்ணீர் வருதோ புரியுது. அதெல்லாம் நானும் அழுதிருக்கேன்னு அர்த்தம். புரியுது, புரியுது. நீங்க வருச நாட்டு ஜமீனை எப்படி வந்து ஒரு தொடரா கொண்டுட்டு போனீங்களோ, அதுபோல உங்களோடு தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோன்னே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். வணக்கம்ண்ணே. எனக்கு இப்படி ஒரு சொல்கிறதுக்கு மனசுலேருந்து சொல்கிறதுக்கு ஒரு வயசான 96 வயசு ஆள் எப்படி சொல்கிறதுக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தாரோ, அது சரி. அது மாதிரி நான் என்னுடைய அனுபவங்களை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க பாருங்க. சரிங்கண்ணே. இப்போ எனக்கும் குடம் நிறைஞ்சு சரி. தழும்பிக்கிட்டு இருக்கு. சரிண்ணே. அந்த சந்தோஷத்தில் உங்ககிட்ட இருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக்கிறேன். சரி அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி வணக்கம். நன்றி.